தூதரெல்லாம் நமக்கு வந்து பணிவுடைய ஆளுங்க வச்சுருக்காரு. எப்படி 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவங்க எல்லாரும் அனுப்பப்படும் பணிவுடைய ஆவிகளாக இருக்கிறார். யார் பணிவுடைய ஆவிகளாக இருக்கிறாங்க? தேவதூதர்கள் நமக்கு பணிவுடைய ஆவிகளாக இருக்கிறார். அதை நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், போன அத்தியாயத்தில் பார்த்தேன். அதே மாதிரி யாத்திராகமும் 23 கூட நமக்குரிய தூதனாக வச்சுருக்கிறாங்க. நமக்குரிய தூதனும் நமக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி மத்தேயு 18 பார்த்தீங்கன்னா கூட மத்தேயு 18 10 பார்த்தோம்னா, இந்த சிறியர்கள் ஒருவனையும் அற்பமாக என்னாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தது. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுங்கள்.